ஒவ்வொரு புத்தகங்களாக தியானித்துக் கொண்டு வருகிறோம். நம்ம கடந்த வாரத்திலிருந்து ம், நெகேமியாவின் நடபடிகள் புத்தகத்தில் தியானித்துக் கொண்டு வருகிறோம். ம், நேற்று தினத்துல பார்த்தோம் ஆட்டு வாசலை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு மீன் வாசலை குறித்து பார்க்க போறோம். ம், திரும்ப நான் அதை சொல்லி நான் போர்வையா போகும்படி அப்படின்னு விரும்புகிறேன். ம், எல்லாரும் கவனிங்க. எகிப்துல யூத ஜனங்க 430 வருஷம் இருந்தாங்க. ம், 400 வருஷம் அடிமைகளாக இருந்தாங்க. 30 வருஷம் யோசேப்புடைய தலைமையின் கீழ் சுதந்திரமா இருந்தாங்க இஸ்ரவேல் ஜனங்க. எகிப்துல இருந்து புறப்பட்டு வரும்போது மொத்தமா புறப்பட்டு வந்தாங்க. ஆனா பாபிலோன் வந்து புறப்பட்டு போகும்போது அப்படி வரல. எகிப்துக்கு சிறையிருப்புக்கு பிற்பாடு, அடிமைத்தனத்துக்கு பிற்பாடு பல ஆண்டுகள் கழிச்சு இவங்க மோசே யோசுவா மூலியமா கொடுக்கப்பட்ட பிரமாணங்களை யூத ஜனங்க மீறி நடந்தது நிமித்தமா ம், தெற்கே இருக்கிற யூதையா பாபிலோன்ல 70 வருஷம் அடிமைகளாக இருந்தாங்க. பிற்பாடு 70 வருஷத்துக்கு பிற்பாடு கோரேசு ராஜாவால ஏவப்பட்டு இவங்க விடுதலையாக்கப்பட்டு வரும்போது யாருடைய தலைமையில வந்தாங்கன்னா செர்பாபேல் யூத கோத்திரத்தை சேர்ந்தவர். இவருடைய தலைமையிலையும் பிரதான ஆசானா இருக்கிற யோசுவா. ம், எகிப்து சிறையிருப்புல இருந்த யோசுவா வந்து மோசேக்கு உடன்படிக்கைக்காரராக இருந்தார். பாபிலோன் சிறையிருப்புல இருக்கிற இந்த யோசுவா பிரதான ஆசாரியர் யோசுவாவுடைய தலைமையில வெறும் 50,000 யூதர்கள் மட்டும் புறப்பட்டு எங்க வராங்க? தேவாலயத்தை கட்டும்படியா புறப்பட்டு வராங்க. தேவ பிள்ளைகளை, அது மாத்திரமல்ல, ம், சில நாட்களுக்கு பிற்பாடு தேவாலயத்தை கட்ட பல பிரச்சனை, 16 வருஷம் தடையாக்கு கத்த தடைகள் எல்லாம் உடைத்து தேவாலயத்தின் காரியத்தை ஜெயமா கத்தர் எழுப்பிட்டார். ம், எழுப்பினாலும் கூட எழுத்து முடிந்து 400 வருஷம் 14 வருஷம் ஆயிடுச்சு. நெகேமியா எங்க இருக்கிறாருன்னா அவர் இன்னும் சிறையிருப்புல இருந்து வரல. பானபாத்திரக்காரனாக, அதாவது இரண்டாம் தரிவு, அவரை வந்து வேதாந்தத்துல என்ன அடையாளப்படுத்தினா அர்த்த சஷ்டா என்று அடையாளப்படுத்துது. இந்த இரண்டாம் தரிவு யாரும் இல்ல, அகஸ்வரி ராஜாவுக்கும் எஸ்தருக்கும் பிறந்த மகன் தான் இரண்டாம் தரிவு. இரண்டாம் தரிவுன்னு வருவதற்கு காரணம், முதலாம் தரிவு யாருன்னா மேதிய ராஜாவா இருக்கிற அந்த தரிவு அவருதான். அவருடைய மகளை தான் யாரு திருமணம் செய்தாரு சொன்னேன்? கோரேசு திருமணம் செய்தாருன்னு சொன்னேன். இப்போ அகஸ்வரி ராஜாவுக்கும் எஸ்தருக்கும் பிறந்த பிள்ளைதான் இரண்டாம் தரிவு. இவர் அர்த்தசஷ்டா என்று சொல்லப்படுவதற்கு காரணம், பாபிலோன்ல பெர்சியாவுல ராஜாக்களை எப்படி அழைப்பாங்கன்னா பதவி அர்த்தசஷ்டா என்று அழைப்பாங்க. எகிப்துல பார்வோன் என்று நம்ம அழைப்பாங்க. இவரை வந்து இரண்டாம் தரிவு, இவருடைய பதவியை சொல்லிதான் என்னன்னு அழைக்கிறாங்கன்னா அர்த்தசஷ்டா என்று அழைக்கிறாங்க. 14 வருஷம் ஆயிடுச்சு தேவாலயம் கட்டி. நெகேமியா அங்க பானபாத்திரக்காரனாக இருக்கிறார். ரொம்ப சந்தோஷம் நெகேமியாவுக்கு. என்னன்னா சிறையிருப்புல இருந்து போனாங்க, தேவாலயத்தை கட்டினாங்க, அங்க பண்டிகை பலி ஆசாரிப்புன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருப்பார்கள் என்று சொல்லி நெகேமியாவுடைய விசுவாசம். இப்போ அந்த 14 வருஷம் கழிச்சு சில யூதர்கள், அனானி என்கின்றவர் சில யூதர்கள் புறப்பட்டு எங்க வராங்கன்னா பாபிலோனுக்கு வராங்க. காரணம் என்னன்னா அவங்க சொந்தம் வந்தாலும் சிலர் எங்கதான் இருக்கிறாங்க, அநேக பேரு பாபிலோன்ல இருக்கிறதுனால அவங்களை விசாரிக்க முடியாது வராங்க. இவங்களிடத்துல தான் நெகேமியா விசாரிக்கிறார். நம்ம சிறையிருப்புல இருந்து விடுதலையாக்க போன யூத ஜனங்க எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்ட உடனே அப்பதான் அனானி அந்த யூத ஜனங்களை சொல்றாங்க, அங்க மகா தீங்கு அனுபவிக்கிறாங்க. இந்த மகா தீங்கு என்ற வார்த்தை ஒரே ஒரு இடம் இந்த வேதாந்தம் இந்த இடத்துலதான் வந்து இருக்குது. அதுவும் பானபாத்திரக்காரனா இருக்கிறது லேசான காரியம் இல்லைங்க. அதுக்கு அடிமையா தான் பானபாத்திரக்காரனாக வைப்பாங்க. காரணம் என்ன? தேவ பிள்ளைகளை, அந்த திராட்சை ரசத்தை, இந்த பானபாத்திரக்காரனுடைய வேலை என்னன்னா அரியல்ல இருக்கிற ராஜாவை சந்தோஷமா வச்சுக்கணும். அவர் கோபப்பட்டு ஏதாகிலும் வார்த்தை பிரமாணத்தை தீர்ப்பு கொடுத்துட போறாருன்னு சொல்லி அவரை சந்தோஷமா வச்சுக்கணும். மிதமான போதை கலந்து திராட்சை ரசத்தை கொண்டு போயிட்டு ராஜாவுக்கு கொடுக்கணும். அவர் சந்தோஷம் சிரிச்ச முகத்தோடு யாரு கொடுக்கணும்னா இந்த பானபாத்திரக்காரன் கொடுக்கணும். அதுவும் ஆபத்தான வேலை பானபாத்திரக்காரன் வேலை என்பது. ராஜாவுக்கு முன்பதாகவும் அரியல்ல உட்கார்ந்து இருக்கிற எல்லாருக்கும் முன்பதாகவும்
பெரிய மக்கள் இருக்கிற திராட்சை ரசத்தை சின்ன பாத்திரத்துல ஊற்றி எல்லாருக்கும் முன்புதான் குடிக்கணும். குடித்து கொஞ்ச நேரம் கழிச்சுதான் ராஜாவுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். அதை குடிச்சு ராஜாவுக்கு முன்பதாக தான் வைப்பாரு. காரணம் என்னன்னா அதுல ஏதாச்சும் விஷம் கலந்து இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தான் பிற்பாடு ராஜாவா இருக்கிறது லேசான காரியம் இல்லை, ஆபத்து நிறைந்த காரியம். இது எஸ்தருடைய புத்தகத்திலே வாசிக்கிறோம். அகஸ்வரி ராஜாவை 2 காவலாளியை வைத்து அவரை தீர்த்து கட்ட முடியாது செய்த ஒரு சதி திட்டக்கான யாருன்னா ஆமா. இதெல்லாம் நல்லா தெரியும். அதனால இத யாரு குடிக்கணும்னா முதல்ல பானபாத்திரக்காரன் தான் குடிக்கணும். அதுக்கு அடிமையை தான் வைப்பாங்க. ஒரு குடும்பத்துல இருக்கிற வச்சாங்கன்னா அவன் செத்துட்டா பல கேள்விகள் வரும். அடிமை செத்துட்டான் அவனை புதை கூட மாட்டாங்க. வனாந்தரத்துல ஒரு ஓரமா போயிட்டு தீ போட்டு வந்துருவாங்க. அந்த ஆபத்தான வேலையை தான் யாரு செய்துங்கிறாரு. நெகேமியா செய்த உடனே கேள்விப்படுகிறார். துக்கம் பாருங்க, ஆண்டுடைய சமூகத்துல போயிட்டு அழுகுறார். சில நாளா துக்கித்து உபவாசித்து காத்திருந்தான்னு இருக்குது. நீங்க 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசித்து பார்ப்போம்னா அகலியாவின் குமாரன், அகலியா என்று சொன்னா காத்திருப்புன்னு அர்த்தம். நெகேமியாவுடைய தகப்பனார் பேர் அகிலியா. நெகேமியா என்று சொன்னா தேவனுடைய இரக்கம் என்று பொருள். இந்த 2 அர்த்தத்தையும் நம்ம சேர்த்து வாசித்து பார்ப்போம்னா தேவனுக்கு, அதாவது காத்திருக்கிற பிள்ளைங்க தேவனுடைய இரக்கத்தை அல்லது ஆறுதலை பெறுவார்கள் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அல்லேலூயா. முதலாவது இந்த 3ஆம் அதிகாரத்துலதான், எஸ்ராவின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துலதான் 9 வாசலை கட்டினதை குறித்தும் அது 7 வாசலை கட்டினவங்க பெயர்களை குறித்து கொடுக்கப்பட்டது. 2 வாசல் கட்டினவங்களுடைய பெயர் கொடுக்கப்படல. அது என்ன என்று வருகிற அதிகாலை ஆராயணல நம்ம தியானித்து கொண்டே வரப்போகிறோம். தேவ பிள்ளைகளே கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவாலயம் கட்டுறது ஒரே இடத்துல நின்று கட்டினாங்க. ஆனா அலங்கம் கட்டுறது அப்படி கிடையாது. தேவாலயத்துடைய அளவு சொல்லி இருக்கிற 90 அடி நீளமும் 45 அடி அகலம் உள்ள தேவாலயத்தை கட்டினாங்க. ஆனா தேவ பிள்ளைகளை அலங்கம் கட்டுறது லேசான காரியம் இல்லை. எருசலேம் சுற்றிலும் மலைகள், பள்ளத்தாக்கு, இதன் வழியா சுற்றி ஒரு பட்டணத்தை சுற்றி அலங்கத்தை கட்டணும். இது லேசான காரியம் இல்லை, ரொம்ப கடினமான காரியம். இந்த கடினமான காரியத்தை தான் சாதாரண ஒரு அடிமையை கண்டு கட்டினவர் பெரிதாய் கட்டினார். இந்த 3ஆம் அதிகாரத்துல யார் யாரு எங்கெங்க நின்று அலங்கத்தை கட்டினாங்க, எந்த திசையில நின்று கட்டினாங்க, எல்லாவற்றையும் யாரு பதிவிடுகிறார்னா இந்த நெகேமியா பதிவிடுகிறத பார்க்கிறோம். சரி, கவனிப்போம். கர்த்தருடைய வார்த்தையை கவனிப்போம். முதலாவது வாசல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்கம்மா. முதலாவது வாசலுக்கு பெயர் ஆட்டு வாசல். எலியாசிப்பு யாருன்னா பிரதான ஆசாரியன். அவருடைய குமாரர்களும் எழுந்து ஆட்டு வாசலை கட்டினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த ஆட்டு வாசல் எங்க இருக்குதுன்னா தேவாலயத்துக்கு அருகாம இருக்கிற வாசல். எலியாசிப்பு நெகேமியா இடத்துல கேட்கிறார், ஐயா நாங்க ஆட்டு வாசலை கட்டுகிறோம். காரணம் என்னன்னா தேவாலயத்துக்கு பக்கமா இருக்குது, நாங்க ஆசார பணியை செய்வோம். அதாவது ஆட்டு வாசல் என்ன பண்ணுவோம், நாங்க கட்டுவோம் என்று யாரு சொல்றாருன்னா நெகேமியா சொல்லுகிறார். இந்த ஆட்டு வாசல் எதற்காக சொன்னா மேய்ப்பர்கள் பலி செலுத்துவதற்கு ஆடுகளை கொண்டு வருகிற வழிதான் இந்த ஆட்டு வாசல். இந்த இடத்துல நின்று ஆட்டை பிரதான ஆசாரியன் லேவியம் பரிசோதித்து உள்ள அனுப்புவாங்க. அதுக்கு பிற்பாடுதான் இந்த ஆட்டு வாசல் வழியாய் போகிற ஆடுகளை தான் பலி செலுத்துவதாக காணப்பட்டாங்க. இப்போ ஆகவேதான் யார் கேக்குறாரு, எலியாசிப் பிரதான ஆசாரியர் என்று சொல்லப்பட்டது. இந்த எலியாசிப் யாரும் இல்ல, சிறையிருப்புல இருந்து முதல் சிறையிருப்புல வந்தாங்க பாருங்க, செர்பாவில் பிரதான ஆசான இருக்கிற யோசுவா. இந்த யோசுவாவுடைய குமாரன் தான் யாருன்னு சொன்னா இந்த எலியாசிப். அந்த யோசுவாவுக்கு பிற்பாடு பிரதான ஆசானாக இந்த எலியாசிப் இருக்கிறாரு. இவரு கட்ட போறன்னு சொன்னோடனே நீ யாரு, உன் பெயர் என்ன? ஏன்னா யாருக்கு தெரியாது, நெகேமியாவுக்கு இவர் யாருன்னு தெரியாது. நெகேமியா சிறையிருப்புல இருந்து வந்தவர். அதுக்கு முன்னாடி வந்தவங்க தான் யாரு, செர்பாபேல், யோசுவா, இவங்களுக்கு தெரியும். ஆனா அவருடைய பையனா இருக்கிற எலியாசிப்ப நெகேமியாவுக்கு தெரியவே தெரியாது. அதனால கேட்கிறாரு, நீ யாருன்னு சொன்னோன்னே, ஐயா என் பேரு எலியாசிப். எலியாசிப்னு சொன்னா
திரும்ப கட்டுகிறவர் என்று அர்த்தம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கவனிப்போம். இது நெகேமியாவுக்கு தீர்க்க தரிசனமா பேசுறான். நீ கலங்க வேண்டாம். இவ்வளவு பெரிய அலங்கத்தை எப்படி கட்டுவன் என்று நீ கலங்க வேண்டாம். திரும்ப தேவனே கட்டுவார் என்று சொல்லி தீர்க்க தரிசன வார்த்தையாக யாரு பேசுறாருன்னா எலியாசி பேசுகிறத பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால எதை குறித்தும் கர்த்தருடைய பிள்ளைங்க பயப்படக்கூடாதுங்க. நம்முடைய அர்ப்பணிப்பு, ஜெபம், வேத வாசிப்பு, தரிசனத்துக்கு நேரம் பயணிக்கும் போது கர்த்தர் நிச்சயமா கட்டுவார். திரும்பவும் ஆண்டவர் பெரிய ஆட்களை கொண்டு இல்ல, அசாதாரணமான சின்ன அதை ஒன்றத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதவர்களை கொண்டுதான், சாதாரண ஆடு மேய்க்கிற கோலியத்தை கொண்டுதான் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு. புரியுதுங்களா? அது அடிமைத்தனத்துல விற்கப்பட்டு இருந்த யோசப்பை குறித்து தான் முழு இஸ்ரவேல் வம்சமே என்ன பண்ண பஞ்சத்துல இருந்து காக்கப்படும். அதனால ஆண்டவருக்கு யாரை பாக்குறாருன்னா அவரை வாஞ்சியாய் தேடுகிற, அவருக்கு அர்ப்பணித்து அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் தான் கர்த்தர் விடுவிக்கிறவரா. அது கொண்டுதான் பெரிய காரியங்கள் ஆண்டவர் அவரை செய்கிறார். சரி, இரண்டாவது வாசல் கொஞ்சம் எடுத்துக்கலாமா? மூன்றாம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாமா? சரி, கவனிக்கலாம். மீன் வாசல் இரண்டாவது வாசலை பார்க்கிறோம், கேளுங்க. இரண்டாவது வாசல் மீன் வாசல். இந்த வாசல் கலிலியாவுக்கு நேரா பார்க்கிற மாதிரி, கலிலியா கடலுக்கு நேரா பார்க்கிற மாதிரி இந்த வாசல் இருக்கும். கலிலியாவில் பிடிக்கிற மீன்கள் எல்லாம் இந்த வாசல் வழியாக தான், மீன் வாசல் வழியாக தான் கொண்டு வருவாங்க. ஆகவே இதுக்கு என்ன வாசல் என்று பெயரு? மீன் வாசல் என்று பெயராக இருக்கிறது. இதை யாரு கட்டுறாங்கன்னா அவங்க வராங்க. எங்கேயுமே கேக்குறாரு, நீங்க யாருப்பா அப்படின்னு சொன்னோடனே வாசிங்கம்மா, மூன்றாம் வசனத்தை வாசிங்க. அசனியாவின் குமாரர்கள் கட்டினார்கள் என்று சொன்னார். தேவ பிள்ளைகளே, நெகேமியாவுக்கு முதல்ல தீர்க்க தரிசனமா கர்த்தர் பேசுறாரு. அலங்கத்தை கட்டுகிறதுக்கு நீ ஏன்பா கலங்குற, நான் திரும்பவும் நான் கட்டுவேன் என்று கர்த்தர் பேசுறார். இப்ப நெகேமியாவுக்கு ஒரு கேள்வி, அலங்கம் கட்டும் போது பிரச்சனை வந்தா என்ன செய்வேன் என்ற ஒரு கேள்வி நெகேமியாவுக்கு இருந்ததுனால இந்த கேள்விக்கு தான் கர்த்தர் என்ன பதில் சொல்றாருன்னா, நல்லா கவனிக்கணும் தேவ பிள்ளைகளை, நல்லா கவனிக்கணும். இந்த கேள்விக்கு தான் கர்த்தர் என்ன பதில கொடுக்கிறாருன்னா, முதல்ல கேட்டது போலவே நீ யாருப்பான்னு கேட்கிறார். என் பேர் எலியாசிப்பு, திரும்ப கட்டுகிற தேவன் என்று அர்த்தத்தோடு பேசினார். இப்ப பயம், இவ்வளவு பேர் வேலையை செய்ய போறோமே, என்ன சம்பவிக்குமோ, என்ன பிரச்சனை வருமோ என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கும் போது நெகேமியா, ஏன்னா எல்லாத்தையும் கேள்விப்பட்டார். 16 வருஷம் ஆலயம் தடைப்பட்டு இருந்ததும் அதுக்கு விரோதமாக எழுமின சன்பல்லாத், தொபியா, கேஷமுடைய காரியங்கள் எல்லாம் யாரு கேள்விப்பட்டாரு? நெகேமியா கேள்விப்பட்டார். இப்பலங்கம் சுட்டி கட்டிக்கிட்டு வருமே, எங்க எது நடக்கும் என்று தெரியலன்னு சொல்லி பயப்படும் போது ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல நான் திரும்ப கட்டுவேன். இப்ப கட்டும்போது பிரச்சனை வந்தா நான் என்ன செய்வேன் என்ற ஒரு கேள்வி நெகேமியாவுக்குள்ள எழும்பும் போது இரண்டாவது மனுஷன் வரான். அந்த மனுஷன் பேரு தான் அசனியாவின் குமாரர்கள். வந்து நாங்க மீன் வாசல என்ன பண்ண போறோம், கட்ட போறோம். அப்ப கேக்குறாரு, உன் பேரு என்னப்பான்னு கேக்குறாரு. நாங்க அசனியாவின் குமாரர்கள் என்று சொல்றார். அசனியாவின் குமாரர்கள், அசனியா, அசனாவா, அசேனா, அசேனா என்று சொன்னா கோபம் கொண்டு செலுத்தி எழும்புகிற தேவன் என்று அர்த்தம். நான் கொண்டு கோபம் கொண்டு செலுத்தி எழும்புகிற தேவன் என்று அர்த்தம். நிஜமே திகைக்கிறாரு. கர்த்தர் பேசிட்டாரு, திரும்ப கட்டுவனு, பிரச்சனை வந்தா என்ன செய்வேன் என்று ஒரு கேள்வி நெகேமியாவுக்குள்ள இருக்கும் போதுதான் கர்த்தர் சொல்றாரு, நெகேமியாவே வேலையை நடப்பி கலங்காதே. இந்த அலங்கத்துக்கு விரோதமாக ஒருத்தன் எழுப்புவானா, உன் தரிசனத்துக்கு விரோதமாக, உன் வேண்டுதலுக்கு, உன் கண்ணீருக்கு, உன் பிரயாசத்துக்கு விரோதமாக ஒருத்தன் எழும்புவானா, நான் பார்த்துக்கணும், சும்மா இருக்க மாட்டேன், கோபம் கொண்டு செலுத்தி எழும்புவேன் என்று சொல்லுகிறார். எழும்புவேன் என்று, அதாவது மூர்க்கம் கொண்டு எழும்புவேன் என்று தரம்லாம் சொல்றார். லேலுயா. திரும்ப சொல்றேன், அசனா என்று சொன்னா, நான் சொன்னேன் கோபம் கொண்டு செலுத்தி எழும்புகிற தேவன் என்று பொருளாக இருக்கிறது. லேலுயா. தேவ பிள்ளைகளே, இது கவனிங்க. அதனால எதனா பிரச்சனை வந்துருமோ,
போராட்டம் வந்துருமோ? அதாவது எது வந்தாலும் கர்த்தர் உனக்குள்ள இருக்கிறத திரும்ப எழுப்ப போகுது. அக்கம் பக்கத்துல பல காரியங்கள் நடக்கத்தான் செய்யும். கர்த்தர் பார்த்து சும்மா இருக்க மாட்டார். சிலிர்த்து கோபம் கொண்டு எழும்புகிற அவர் தேவனாக இருக்கிறார். உதாரணத்துக்கு ஆதியாகமம் வேகமா எடுத்துக்கலாம். 20ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம். அந்த சிலுக்குன்னு இருக்கிறதுக்கு இன்னும் தமிழ்நாட்டில் எப்படி கொடுக்கப்படுதுன்னா, வெகுண்டு எழும்புகிற தேவன் என்று சொல்லப்படுது. கோபம் கொண்டு வெகுண்டு எழும்புகிற தேவன் என்று கொடுக்கப்பட்டது. உதாரணமாக ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். தோன்றி நீ அழைப்பித்த கவனிக்கலாம். சாராளுடைய மனைவிய அபிமெலேக்கு கொண்டு வந்துட்டார். மன்னிங்களா, ஆபிரகாமுடைய மனைவிய சாராள கொண்டு வந்துட்டாரு இந்த அபிமெலேக்கு ராஜா. கவனிங்க, அந்த நாட்கள்ல ஒரு வழக்கத்தை குறித்து உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஒரு ராஜாவுக்கு ஒரு ஸ்திரியை பிடிக்குமானார், அவன் சகோதரனோடு இருப்பாள்னா அவளை கொண்டு வந்துடும். ஒருவேளை திருமணம் ஆனவளாக இருந்தா அவளை கொண்டு வர மாட்டாங்க. புருஷனை சாகடித்து விதவியாக்கி தான் அவளை என்ன பண்ண கொண்டு வராங்க. இது போல அவங்களுக்குள்ள அது ஒரு நீதியா இருந்தது அந்த நாட்கள்ல. தவறு, ஆனா அது நீதியா கலாச்சாரமாக ராஜாக்கள் நம்ம அனுசரிச்சுன்னு வந்தாங்க. இதுதான் ஆபிரகாம் இடத்துல வந்து கேட்டோடனே என் சகோதரின்ட்டாரு. ஏன்னா செத்துற போறோமே, நம்ம கொன்றுவாங்களே என்று சொல்லி சகோதரின்னு சொல்லிட்டாரு. இவர் கூட்டின்னு போயிட்டாரு. அகிமேலுக்கு ராஜாவுடைய ஆட்களை சாராளமாக கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போன உடனே இரவுல இருக்கும்போது ஆண்டவர் பேசுற அபிமேலுக்கு இடத்துல நீ செத்தா என்று ஆண்டவர் பேசுறாரு. இது ஆண்டவர் பேசுற பேச்சா பாருங்க. சின்ன பிள்ளைங்க சண்டை போட்டு வச்சுக்கீங்க, இதுதான் என்னைக்கு இருந்தாலும் உன்னை என்ன பண்ணுவேன் சாவச்சு, உனக்கு இதான் சாவச்சிட போறோம் பாருங்கிற ஒரு சின்ன பிள்ளைங்க பேசுற மாதிரி இருக்கும். சின்ன பிள்ளைங்க இப்படிதான் பேசும். அது போலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ இன்றைக்கு என்ன பண்ண செத்தா என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்க நினைச்சு பாருங்க, இது ஆண்டவர் பேசுற பேச்சா பாருங்க. ஏதோ ஒரு சின்ன பிள்ளைங்க விளையாட்டுக்கு பேசும் பாருங்க, அது மாதிரி பேசுற. காரணம் என்ன, தேவன் நம்ம விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கவே கூடாது. அது விட்டு பிடிப்பாருங்க. காரணம் என்ன, நம்மளை துன்பப்படுத்துற, கஷ்டப்படுத்துற, வேதனைப்படுத்தி பாக்குற அவங்களுக்கு முன்பு கர்த்தர் நம்மளை விட்டுதான் பிடிப்பாரு. காரணம் என்னன்னா, அவனுக்கு அவன் கர்த்தர் மறித்து இருக்கிறார். அவன் மறந்துருமா என்று பாக்குறாரு. ஆனாலும் திரும்ப சொல்றேன் கவனிங்க, தேவன் விட்டு கொடுப்பாரு. அவன் என்ன பிரச்சனை பண்ணாலும் போராட்டம் பண்ணாலும் அவன் கை ஓங்குற மாதிரிதான் கர்த்தர் விட்டு கொடுப்பாரு. ஆனாலும் எதுக்காக, அவனுக்கு அவன் கர்த்தர் மறிச்சார். மனம் திரும்ப சொல்லி பொறுத்து பார்ப்பாரு. மனம் திரும்பல, ஆனாலும் கூட உன்னில் ஒரு சேதமும் விளைவிக்க கர்த்தர் விட்டு கொடுக்க மாட்டார். ஆமாங்க, ஒரு சேதமும் விளைவிக்க கர்த்தர் நம்ம விட்டு கொடுக்க மாட்டார். அலங்கன் கூட இதே சன்பல்லத்து, தொபியா, கேஷம் தொல்லை கொடுத்தாங்க. தேவன் அவர்களை விட்டு வைக்கவே இல்லை. உண்மைங்க, அவங்களுடைய மரணத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்றேன். எப்படிலாம் இவங்க மறிச்சாங்க என்பதை குறித்து உங்களுக்கு சொல்றேன். இந்த நெகேமியா புத்தகம் முடிக்கிறதுக்குள்ள நம்ம பார்க்கலாம். தேவ பிள்ளைகளே, அவன் எவ்வளவு பெரிய ஆளாக இருக்கட்டும், ஒரு தலையில இருக்கிற ஒரு மயிரை கூட அவனால சேதப்படுத்த விடவே மாட்டாரு. ஆமாங்க, எவ்வளவு பெரிய ஆளானா இருக்கட்டும், இவன கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் தலையில இருக்கிற மயிரை ஒண்ணு கூட அவன் தொடவே முடியாது. கர்த்தர் அப்படி நம்ம மேல இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு சில வேலைகளில நம்மளை தானியலாக கூட பார்ப்பார். தானியலாக பார்ப்பார்னா நம்மளை சுற்றிலும் சிங்கங்கள் இருக்கதான் செய்யும். நம்மளை தானியலா ஒரு முறை பாக்குறான்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ஆசை இருக்குதா, என்ன தாவீதை போல பார்க்கணும், பேதுருவை போல பார்க்கணும், கோலியத்தை போல பார்க்கணும்னு சொல்லிட்டு போறீங்க. என்ன இன்ன பரிசுத்தவனை போல பார்க்கணும். நம்ம தர்மன் எவ்வளவு பாடி இருக்கிறாரு பாருங்க. நான் பாரலோகத்துக்கு போவேன், சங்கீதக்காரன் தாவீதை பார்ப்பேன்,
நான் பாட சொல்லி கேட்பேன், இயேசுவை பார்ப்பேன், அவரை தொட்டு தொட்டு பார்ப்பேன். இதெல்லாம் எவ்வளவு ஆசையோடு எழுதியிருக்கிறாங்க பாரு. அல்லேலூயா. அது போல உன்னை ஏசப்பா ஒரு தானியலா பாக்குறாருன்னு வச்சுங்களேன், உன்னை சுற்றிலும் சிங்கங்கள் இருக்கதான் செய்யும், கெர்ச்சிக்கதான் செய்யும். ஆனா அது ஒரு பல்லு கூட உன் மேல பட விடவே மாட்டாரு. என்ன பட விட மாட்டாரு? அது பல்லு கூட நம்ம மேல பட கத்தர் விடவே மாட்டார். சிங்கங்கள் இருக்கதான் செய்யும். தானியலுக்கு அந்த சிங்கங்களால் தான் பாதுகாப்பு. அதனால தேவ பிள்ளைகளே, உன்னை சுற்றிலும் சிங்கங்கள் இருந்தாலும் கூட அதனுடைய பற்கள் ஒன்றும் படாது. ஒரு சில நாட்கள் ஒரு நேரத்துல உன்னை சாத்ராக்கு மேஷாக்கு ஆபத்நேகாவை கூட கர்த்தர் பார்ப்பாரு. அப்படி பார்த்தா உன் பிரச்சனை எப்படி ஜுவாலித்து எரியன்னா 7 மடங்கு எரியும். எத்தனை மடங்கு? 7 மடங்கு ஜுவாலித்து எரியும். தேவ பிள்ளைகளே, அதன் தாக்கம் அது 7 மடங்கு ஜுவாலித்து எரிந்தாலும் கூட உங்களிடத்துல இருக்கிற அந்த பிரச்சனை போராட்டம் 7 மடங்கு அதனுடைய தாக்கங்கள் எரிந்து கொண்டு இருந்தாலும் கூட அதனால அது போலதான் பிரச்சனைகள் போராட்டங்கள் 7 மடங்கு ஜுவாலித்து எரிந்தாலும் கூட அதனுடைய தாக்கம் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தப்படுத்த. சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோவுடைய அதாவது கையே சரி எந்த இடத்துல இருக்கிற முடியும் கூட ஒன்னும் கருகன வாட கூட வராதபடி கர்த்தர் பாதுகாத்தார். சில வேலையில கர்த்தர் நம்மள அப்படி பாப்பாரு. என் புள்ளைய நான் சாத்ராக்கா பாக்குறேன், ஆபத்நேகோவை பாக்குறேன். பார்க்கும்போது பிரச்சனைகள் ஜுவாரித்து எரிந்து கொண்டுதான் இருக்கும். ஆனா உன் கூட கர்த்தர் இருப்பார். கர்த்தர் இருப்பார். அந்த அக்னி சூளையில போட்டாலும் கூட யார் இருக்கிறாரு? ஏசப்பா இருக்கிறாருங்க. கர்த்தர் எங்கேயோ போயிட்டாரு நினைச்சுட்டாருங்க. இவ்வளவு பிரச்சனை 7 மடங்கு கொழுந்து விட்டு எரியுதே, என்னால இதை தப்பித்துக் கொள்ள வழியில, எனக்காக வாயை திறக்க யாரும் இல்லை, எனக்காக பரிந்து பேச யாரும் இல்லையே, எனக்கு உதவியா இருப்பாங்கன்னு நினைச்சு அவங்களாம் விலகி இருக்கிறாங்கன்னு சொல்லி நீங்க கலங்க வேண்டாங்க. கர்த்தர் உன் கூடவே இருப்பாரு. ஆமாங்க, கர்த்தர் உன் கூடவே இருப்பாரு. எந்த ஒரு சேதமும் வராதபடி என் தேவனாகி கர்த்தர் பார்ப்பாரு. போட்ட சொன்னவனே எழுந்து நின்று பேசலாம். பேசுறாரு, இந்த யெகோவா தேவனை போல இந்த உலகத்துல ரட்சிக்கிற தேவன் ஒருவரும் இல்லைன்னு சொல்லி போட சொன்னவனே சொல்றாங்க, இவரை போல காக்கிற தெய்வம் யாரும் இல்லைன்னு. உனக்கு இப்ப 7 மடங்கு அக்னி சூளை ஏற்றி தொந்தரவு பிரச்சனை கொடுத்தாலும் கூட இந்த தேவனை போல யாரும் இல்லை என்பது அறிந்து கொள்ள கர்த்தர் நிச்சயமா செய்வார். அல்லேலூயா. 2வது வாசல் என்ன வாசல்? முத வாசலுடைய அர்த்தம் அதுன்னு கேட்டேன். ஆட்டு வாசல். ஆட்டு வாசலுக்கு யார் வந்து கட்டுறது? எலியாசிப். நான் திரும்ப கட்டுவேன் என்று கர்த்தர் பேசுறேன். பிரச்சனை வருமோ, கட்டும்போது ஏன்னா தொல்லைகள் வருமோ என்று சொல்லி எழும்பும் போது நினைக்கும் போது, நிகழ்மையா நினைக்கும் போது பாருங்க, அந்த 2வது வாசலுடைய பெயர் என்ன பேர் சொன்னேன்? மீன் வாசல். 2வது வாசல் மீன் வாசல். கட்டின ஒரு பெயர் அசேனா. அசேனா வந்து சொல்றாரு நிகழ்மையாவே, நீ பயப்படாத, நீ கட்டும்போது பிரச்சனை வந்தனா தேவன் கோபம் கொண்டு அதாவது சிலிர்த்து, அது இன்னும் மொழிபெயர்ப்பு சொல்லப்படுது, வெகுண்டு எழும்புகிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்ம தேவாலயம் கூட கொஞ்ச நாளா ரொம்ப நாளா நிறுத்தப்பட்டிருக்குது. நேற்று கூட ஒரு இன்ஜினியர் வந்தார், பார்த்தாரு, ஐயா ரொம்ப நாளா இது இப்படி இருக்கக்கூடாது கம்பி,